சில ஆர்டிஸ்ட் அடிக்கடி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. திடீர்னு வந்து காலா எழுதுகிறப்பெல்லாம் கெண்ட்ரிக் லாமர் தான் எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அவருடைய வந்து அவருடைய சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு கேட்டு ஆல்ரைட் தான் அந்த படம் உருவாக்குறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஆல்ரைட் கூட சொல்லலாம். அது வந்து எனக்கு பயங்கரமாக வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு என்ன. ஸோ அப்போ இவங்க லீனா சிம்யன் வந்து நட்சத்திர நகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மியூசிக் அப்படின்றது வெறுமனே வந்து பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப மினிமலாக தான் கேட்பேன், எப்போயாவது கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கேட்குறதுனால அந்த சவுண்டு சிஸ்டம்ஸ் மியூசிக் என்ன வேல்யூவை க்ரியேட் பண்ணுது சமூகத்தில். மியூசிக் வந்து சாதாரணமான விஷயமாக நான் வந்து பார்க்கல. மியூசிக் வந்து ஒரு பெரிய விஷயங்களை மனிதர்களுடைய ரொம்ப எளிய மனிதர்கிட்ட ஈஸியாக நெருங்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறதுனால ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் மியூசிக். அது வந்து நம்ம படத்தில் வரப்போ கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். யாரும் ஏன்னா மெட்ராஸில் வந்து தொடர்ந்து 2 பாட்டு இருக்கும். ஆகாயம் தீப்பிடித்தா இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து நீ நான் நாம் ரெண்டுமே ஸ்லோ மியூசிக் தான். யாராவது புதுசாக ப்ரொடியூசர்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இப்படி ஒரு சாங் உடனே வருதுன்னெலாம் யோசிச்சிருப்பாங்கன்னா அது கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஒன்று வந்து அவன் காதலி வந்து அவனை வந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் இன்னொரு சாங் வந்து காதலி போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பாடுறது இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே நமக்கு ஒர்க் ஆகும். சரி, அதனால் வந்து அந்த 2 சாங்கும் பேக் டு பேக் வச்சேன். ஸோ அதுதான் எல்லாமே. அண்டு எனக்கு என்னென்னா கொண்டாட்டங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்குது.